வணக்கம். டாக்டர் புவனேஸ்வரன். டிமென்ஷியா, மறதி நோய், இது நம்ம இப்போ அடிக்கடி கேள்விப்படுற ஒரு விஷயம். அது என்ன மறதி நோய்? மறதி நோய் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்முடைய மூளையினுடைய சிந்திக்கும் தன்மை, பதியும் தன்மை போன்ற தன்மைகள் சிலருக்கு வயது அதிகமாகும் பொழுது சம்பவிப்பதைத்தான் மறதி நோய்னு சொல்கிறோம். ஆங்கிலத்தில் டிமென்ஷியான்னு சொல்கிறோம். அதனுடைய ஒரு முழு உருவமான ஒன்றானது அல்சைமர்ஸ் டிசீஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் அதற்கு ஒரு பெயர் இருக்குது. இதை பற்றி நீங்கள் சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா எல்லார் வீட்லேயுமே வயதானவர்கள் இருக்காங்க. இதை பற்றிய இந்த விழிப்புணர்வு எதுக்கு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா, இந்த மாதிரி இருந்தால் இது வயசாகிடுச்சு அதனால் அப்படின்னு விடாமல் அதனுடைய தீவிர நோயை கட்டுப்படுத்துவதற்கும் மாறுபடுத்துவதற்கும் நல்ல வைத்திய முறைகள் இருக்குங்கிறது தெரியறதுக்காக இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒருவர் ஒன்றை தொலைத்து விட்டு வைத்த இடத்திலேயே வைத்துவிட்டு திரும்ப திரும்ப தேடுவது, சாதாரணமாக செய்யக்கூடிய தலைவாருவது, சட்டையில் இருக்கிற அந்த பொத்தான்களை போடுவது, இதெல்லாம் கூட செய்ய முடியாமல் இருப்பது, வீட்டிலேருந்து வெளியே போயிட்டு திரும்ப வழி தெரியாமல் தப்பிக்கிறது, வீட்டுக்குள்ளேயே இருக்கிற ஒரு ரூம்லேருந்து இன்னொரு ரூமுக்கு போகுவதற்கு தடுமாறுவது, இந்த மாதிரி சம்பவங்கள் வரும்பொழுது இது டிமென்ஷியாவுடைய ஒரு காரணமாக இருக்கலாம்ங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படி இருந்தால் தற்போது இதற்கு நல்ல மருத்துவமனைகளில், இப்போ பிஎஸ்சி மருத்துவமனையிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிமென்ஷியா கிளினிக்னு வச்சுருக்கோம். அந்த முதியவர்களை அழைத்து வரும்பொழுது இதை தள்ளி போடுவதற்கு, இந்த மாற்றத்தை குறைப்பதற்கு நல்ல மருந்துகள் இருக்கின்றன. அதை கண்டுபிடித்து அதை சரி செய்து கொள்வதும் மிக மிக முக்கியமாகும். இல்லை என்றால் இந்த டிமென்ஷியாவுடைய ஒன்று மறதி மாத்திரம் இல்லை, சில பேருனுடைய பிஹேவியர், அவங்களுடைய பழகும் தன்மை அது வேறுபட்டு அதன் காரணமாக சில பேர் ரொம்ப வயலண்ட்டாக, ரொம்ப அக்ரெசிவாக, ரொம்ப ஒரு தீவிரமாக இயங்குவதற்கும் சில பேருக்கு வரும். அப்படி இருந்தால் அதற்கும் சிறந்த மருந்துகள் இருக்குது. அதனால் மறதி மாத்திரமல்ல, இதை தவிர இன்னும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா அவங்களுடைய டே டு டே சாதாரணமாக ஒரு நாளைக்கு அவங்க செய்யக்கூடிய வேலைகளை கூட செய்யாமல் இருப்பது, உடைகளை அணிவதற்கு கடினமாக இருக்கிறது, உடைகளை களைந்து விட்டு நிற்பது, இந்த மாதிரி சில விஷயங்களும் நடக்கும். அதனால் இந்த மறதி நோயை ஆரம்பத்திலேயே கண்டுபிடித்து அதற்குரிய சிகிச்சைகளை செய்தோம் என்றால் அதனுடைய தீவிரத்தை குறைக்க முடியும். 100க்கு 100 மாற்ற முடியலைன்னா கூட தீவிரத்தை குறைக்க முடியும். தெரிஞ்சிட்டிங்களா? அதனால் டோன்ட் நெக்லெக்ட் பீப்புள் வித் டிமென்ஷியா. தேங்க்யூ. புவனேஸ்வர்.